திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனை போற்றி, இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நவம்பர் மாத பலன் குறித்த பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதத்துல இன்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்கின்றார்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். குரு பகவான் கடகத்துல உச்சமா இருக்கார். 11ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா வக்கரகிரி அடைகிறார். ஒரு சில ஜாதகத்துக்கு குரு உச்சமானால் யோகம், ஒரு சில ஜாதகத்துக்கு குரு உச்சமாகி வக்ரம் பெற்றால் யோகம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருவரும் சேர்ந்து, சுக்கிரன் மூல திரிகோண வீட்டுல இருக்கார். சூரியன் நீசமானாலும் சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை பெறப்போகுது. அதே போல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போறாங்க. சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 26ஆம் தேதி அதே வீட்டுக்கு வரார். இயற்கையாகவே செவ்வாய் அதே வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று பலமா இருக்கார். குருவினுடைய பார்வையில செவ்வாயும் அதே போல 16ஆம் தேதிக்கு மேல சூரியனும் வரப்போகிறார். இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மகா யோகம்னு சொல்லுவோம். அதே போல குரு பார்வையில் இருக்கும்போது பெரிய லெவல்ல அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. அதே போல சுக்கிரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது லட்சுமி நாராயண யோகத்தை, பண பலம் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பை கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். உங்க ஜாதகத்துல அந்த யோகங்கள் இருந்தா மிகப்பெரிய பாக்கியவாதிகள் அப்படிங்கிறதா உண்மை. இந்த மாசம் இது போல நிறைய யோகங்கள் உங்களுடைய ராசிக்கும் தனிப்பட்ட முறையில வேலைகள் செய்யும். அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான நவம்பர் மாதத்தை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் யோகத்தை கொடுப்பார். ஒரு கிரகம் உச்சமாகுது அப்படின்னா அது மறைந்து உச்சமானாலும் சரி, கேந்திரம் திரிகோணத்துல எங்க இருந்தாலும் அதற்குண்டான பலனை அது கொஞ்சமாவது கொடுத்துதான் போகும். இப்ப ராசி அதிபதி 8ல் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் உங்களுக்கு பிரச்சனைகள், கொஞ்சம் மன வலிகளை கொடுத்தாலும் கூட இழந்த பணம் இழந்த சொத்துக்களை கொஞ்சம் மீண்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்து மன ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகளை குறைக்கும். உங்களுடைய சுய தேவைகள், வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது இருந்தாலும் ஒரு அது சார்ந்த விஷயங்கள் பேசணும், அது சார்ந்த ஒரு மூவிங் இருக்கு, அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 11ஆம் தேதிக்கு முன்னாடியே செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. 11ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெற்று வக்ரமாகிறார். அங்கேதான் இருப்பார். ஆனா உச்சம் பெற்று வக்ரமாகிறதுனால கொஞ்சம் கவனமாக இப்ப செயல்படுத்திக் கொள்வது நல்லது. முடிந்த அளவுக்கு 11ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாமே வைத்துக் கொள்வது என்பது நல்லது. அதே போல சனி வக்கரமா இருக்காருன்னு பாருங்க. அவர் 28ஆம் தேதிக்கு மேல வக்கர நிவர்த்தி ஆகுது. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 28ஆம் தேதிக்குள்ள வச்சுக்கோ. ஒருவேளை வக்கரம் இல்லை அப்படின்னா 28ஆம் தேதிக்கு மேல இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கமான வாய்ப்புகள் உண்டு. முழுக்க முழுக்க 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டிலேயே அழகா கொண்டிருக்க. குழந்தைகள் வெளிநாடு போறது, வெளியூர்ல குலதெய்வம் இருக்கு, அதெல்லாம் போய் வழிபாடு செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், ஒரு பரிகாரம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, பயணங்கள் நிறைய இருக்கிறது, சுற்றுலா போயிட்டு வர்றது, ஜாலியாக ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வர்றது, ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கிறது, அது குடும்பத்தோட போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த மாசம் நடக்க போகுது. அது குரு பார்வையில் இருக்கா, எந்த கெட்டதும் நடக்க போறது, தெய்வ அனுகிரகத்தோட இருக்க போறீங்க இந்த மாசம். குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், குழந்தைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்குது, அது இப்ப பண்ணக்கூடிய இந்த செலவு சுப செலவுலாக கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல 6 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் வீட்டிலே இருக்கார். அப்போ லாபம் அதிகமாக போகுது. கடன் அடைக்கிறதுக்கு கண்டிப்பா லாபம் வரப்போகுது. ஏதோ வெளில பணம் வரவு உண்டு. வேலை வாய்ப்பு, இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அந்த வேலை சரியில்லை, இதோட நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், நல்ல வசதி அதாவது எப்படி சொல்றோம், உங்களோட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, இவ்வளவு சம்பளம் எதிர்பார்ப்பீங்க இல்லைங்களா, அது மாதிரி தெரிவிட்டு இருக்கீங்க. தாராளமாக இந்த மாசம் நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் அதிபதி 11 உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கும். எதிர்பார்த்த பணவரவு, எதிர்பார்த்த லாபங்கள் அதை விடவே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 குடையவரானாலும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நிற்கிறதுனாலும் 8ஆம் அதிபதி ஆகிறதுனாலையும் விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் பணம் கொடுத்து நின்றுட்டு இருக்கோம், அது கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. லாட்ரி யோகம், ஷேர் மார்க்கெட் யோகம், ரேஸ் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே எதாவது ஒரு ஆன்லைன் ட்ரேடிங்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அதெல்லாம் வர்றதுக்குள்ள அதீத வாய்ப்புகள் இந்த மாசம் உண்டு. அது மட்டும் சூரியன் அப்படின்னு சொல்றது 9ஆம் அதிபதியாக நீசபங்க ராஜயோகத்தை பெற்று உங்களுக்கு லட்சுமி நாராயண யோகத்தோட உட்கார்ந்திருக்கும். கண்டிப்பா அப்பா மூலமாக பண வரவு, அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது,
தந்தை சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு பண வரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழியில பண வரவு அப்படின்னு நிச்சயமா உண்டு. தொழில் நல்லா இருக்க போகுது. தந்தை தாய் 2 பேருக்குமே ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருக்க போது. உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருக்கு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி மறைந்தாலும் உச்சம் பெற்று மறைகிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே 11ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. பணவரவு, லாபங்கள், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் அருமையா இருக்குது இந்த மாசம். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோக காலங்கள் இப்போதும் தொடங்குதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் அதிசாரமாக குரு கொஞ்ச நாள் தான் இப்ப அதை தேவையில்லாத நம்ம மனசை குழப்பிக்க வேண்டாம். அடுத்த வருஷம் ஒரு குரு மாறினாலும் கூட உச்சமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளே அவர் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத உண்மை. இதெல்லாம் தசாபுத்தி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்வது சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்,